Hello friends, this is Maha. நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல 30 days class வச்சிருந்தோம், 10 days class வச்சிருந்தோம். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொன்னீங்க. Thank you so much. But still இன்னுமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன கேக்குறீங்க அப்படினா पर्सनலா எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு கான்செப்ட்மே புரிய மாட்டேங்கி. பேசிக்கா எனக்கு புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. சோ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படினா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல இன்னில இருந்து உங்களுக்கு ஒரு 5 days class வைக்க போறேன். இன்னைக்கு நம்ம day 1ல வந்து நிக்கிறோம். இந்த day 1ல நான் உங்களுக்கு ஒரு 7 பாயிண்ட் சொல்லி கொடுக்க போறேன். இந்த 7 பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த 7 பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கிற அடிப்படை ஆங்கிலம். இங்கிலீஷ் ஒண்ணுமே தெரியாம இருப்பாங்க பாத்தீங்களா? சோ அவங்களுக்கான கிளாसेस தான் இது. உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படினா இந்த 5 நாள் உங்களுக்கான நாள் கிடையாது. உங்க பிள்ளைங்க இருக்காங்க அப்படினா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாம். அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல PPT ரெடி பண்ணியிருக்கோம். So if you want உங்களுக்கு வேணும் இந்த 5 days கிளாஸ்க்கான PPT வேணும் அப்படினா நீங்க வாங்கிக்கலாம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நீங்களும் பாத்தீங்கன்னா நல்லா பிராக்டீஸ் பண்ணலாம். ஓகே, வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க ஒரு பிகினர்ஸா இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நவுன். நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நான் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், என்னுடைய பெயர் மகா. மை நேம் இஸ் மகா. இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன பெயர் இருக்குது? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க, மகா. ஏன்னா என்னுடைய பெயர் மகா. அப்போ ஒரு பெயரை குறிக்கும் சொல் தான் நவுன். செகண்ட் பாருங்க, நான் சாத்தூரில் இருந்து வருகிறேன். ஐ எம் ஃப்ரம் சாத்தூர். இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன பெயர் இருக்குது? கரெக்டுங்க, ஒரு இடத்தோட பெயர் இருக்குது, சாத்தூர். அப்போனா சாத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு நவுன். தேர்ட் பாருங்க, த கேட் இஸ் ஸ்லீப்பிங். இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன பெயர் இருக்குது? கரெக்டுங்க, ஒரு விலங்கோட பெயர் இருக்குது, கேட். அப்போனா கேட் தான் பார்த்தீங்கன்னா நவுன். இப்போ ஃபோர்த் பாருங்களேன், என்னிடம் ஒரு பைக் இருக்கிறது. ஐ ஹாவ் அ பைக். இந்த சென்டென்ஸில் என்ன பெயர் இருக்குது? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஒரு பொருளோட பெயர் இருக்குது, பைக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா பைக் தான் நவுன். இப்போ இந்த 4 வேர்டை நல்லா கவனிங்க. மகா இது ஒரு பர்சனை குறிக்குது, சாத்தூர் இது ஒரு பிளேஸை குறிக்குது, கேட் இது ஒரு அனிமலை குறிக்குது, பைக் இது ஒரு திங்கை குறிக்குது, அதாவது இது ஒரு பொருளை குறிக்குது. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற 4 வேர்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் இருக்குது. ஒரு பெயரை குறிக்கும் சொல் நவுன். அதை தான் நம்ம பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு சென்டென்ஸை பேசும்போது அந்த சென்டென்ஸ்குள்ளே எங்கெல்லாம் பெயர்களை வச்சு பேசுகிறீங்களோ அது எதுவாக கூட இருக்கலாங்க. ஒரு பெயரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பெயருக்கு தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நவுன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த நவுன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும். அந்த செயலை யார் செய்கிறாங்க அல்லது எது செய்தோ அதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நான் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ராணி பிரியாணி சமைக்கிறாள். இது இங்கிலீஷில் ராணி குக்ஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சென்டென்ஸில் என்ன செயல் நடக்குது? சூப்பருங்க, சமைக்கிற ஒரு செயல் நடக்குது. இந்த சமைக்கிற செயலை யார் செய்கிறா? ராணி. அப்போனா ராணி தான் சப்ஜெக்ட். இந்த ராணியை நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா நவுன் அப்படின்னு சொல்லுவோம். டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா இந்த ராணி தான் சப்ஜெக்ட். புரிஞ்சிருச்சா? ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. இப்போ செகண்ட் பாருங்களேன், நாய் தூங்கி கொண்டிருக்கிறது. த டாக் இஸ் ஸ்லீப்பிங். இந்த சென்டென்ஸில் என்ன செயல் நடக்குது? தூங்குற ஒரு செயல் நடக்குது. இந்த செயலை எது செய்யுது? நாய். அப்போனா த டாக் தான் சப்ஜெக்ட். தேர்ட் பாருங்க, மகா இங்கே வந்திருக்கிறான். மகா ஹாஸ் கம். இந்த சென்டென்ஸில் என்ன செயல் நடந்திருக்கு? வர்ற ஒரு செயல். இந்த செயலை யார் செஞ்சிருக்கா? மகா. அப்போனா மகா தான்
சப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க. ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும். அந்த செயலை யார் செய்கிறாங்க அல்லது எது அந்த செயலை செய்தோ அதுதான் சப்ஜெக்ட். அது மனுஷங்களாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். புரிஞ்சிருச்சா? இப்போ வரைக்கும் நம்ம நவுன், சப்ஜெக்ட் இந்த கான்செப்டை ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக பார்த்து முடிச்சாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு நீங்கள் காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போது தேர்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ப். வேர்ப்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கேன். ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும் பார்த்தீங்களா, அதை தான் நாம் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ப்லேயே நிறைய டைப் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே நான் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் வருகிறேன். இந்த சென்டென்ஸில் என்ன செயல் நடக்குது? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டேங்க. வர்றது ஐ கம். அப்போனா கம் தான் வேர்ப். ஐ என்னது? முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? ஐனா என்னதுன்னு சொல்லுங்க பார்க்கும். ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும். இங்கே என்ன செயல் நடக்குது? வர்ற ஒரு செயல் நடக்குது. இந்த செயலை யார் செய்கிறாங்க? ஐ. அப்போனா ஐ சப்ஜெக்ட். என்ன செயல் செய்யப்படுதோ அது வேர்ப். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. இப்போ செகண்ட் பாருங்களேன், நான் வருவேன். நான் வருவேன். இதை இங்கிலீஷில் ஐ வில் கம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வேர்ப் அது? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டுங்க. கம், இதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா வில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேர்டு இங்கே இருக்குது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குங்களா? இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஆக்ஸிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறதே இந்த ஆக்ஸிலரி வேர்ப் தான். இப்போ நீங்கள் வில் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் எடுத்துருங்க. இந்த சென்ஸ் எப்படி இருக்குது? ஐ கம். ஐ கம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? நான் வருகிறேன். அதுவே இந்த வில் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் வந்துச்சு அப்படின்னா ஐ வில் கம். அது எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். நான் வருவேன். அப்போ இந்த வில் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்ஸிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போது தேர்ட் பாருங்கள், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ஐ ஆம் அ டீச்சர். இப்போ இந்த சென்டென்ஸில் வேர்ப் எது? சூப்பருங்க, நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆம் தான் வேர்ப். இது என்ன வேர்பாக வருது அப்படின்னா பி வேர்பாக வருது. பி வேர்ப் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய நிலையை பற்றி பேசும்போது அந்த நிலை எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வரதே பார்த்திங்கன்னா இந்த ஆம் அப்படிங்கிற பி வேர்ப் தான். இருக்கிறேன் அப்படின்னா ஆம். அப்போனா ஆம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு வேர்ப் தான். அது எந்த வேர்புக்கு கீழே வரும் அப்படின்னா பி வேர்புக்கு கீழே வரும். ஃபோர்த் பாருங்களேன், என்னால் பாட முடியும். ஐ கேன் சிங். இந்த சென்டென்ஸில் வேர்ப் எது? சொல்லுங்க பார்க்கும். பாடுறது தான். ஆனால் இங்கே கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டு இருக்குல்ல, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இதோட பேர் பார்த்திங்கன்னா மாடல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க, நம்மளால் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல வரும்போது இங்கே கேன் அப்படிங்கிற இந்த வேர்ட் வந்ததுனால தான் முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த சென்டென்ஸ் கொடுக்குது. அப்போனா நம்மளுடைய எபிலிட்டியை பற்றி சொல்ல வரும்போது நம்ம ஒருத்தங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது, பெர்மிஷன் வாங்கும்போது, பாசிபிளாக இருக்கும்போது நம்ம மாடல் வேர்பை வச்சு நம்ம பேசலாம். இப்போ இங்கே இருக்கிற அந்த 4 வேர்ட்ஸில் இருக்கிற 4 வேர்பை பற்றி உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக புரிஞ்சிருச்சா? வேர்ப் அப்படிங்கிறது பெரிய கடல் மாதிரி ரொம்ப பெருசுங்க. உங்களுக்கு வேர்புக்கான தனி வீடியோ வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ண ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காமெண்ட்டில் கேளுங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் நவுன், சப்ஜெக்ட், வேர்ப் இந்த 3 கான்செப்ட் தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ 4வதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொனவுன். ப்ரொனவுனில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குங்க. சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஃபர்ஸ்ட் நாம் சப்ஜெக்ட் ப்ரொனவுனை தெளிவாக பார்க்கலாங்க. இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ராஜா என்னுடைய நண்பன். இது எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? ராஜா இஸ் மை ஃப்ரெண்ட். ராஜா இஸ் மை ஃப்ரெண்ட். இப்போ இந்த சென்டென்ஸில் நவுன் எது?
சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ராஜா. ஏன் இதை நம்ம நவுன் சொல்கிறோம்? இதுக்கு ஒரு பெயர் இருக்குது, ராஜா. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம தமிழில் எப்படியும் சொல்லலாம்? கரெக்டாக சொல்லிட்டேங்க. அவன் என்னுடைய நண்பன். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். இப்போது நீங்கள் நல்லா கவனிங்க. ராஜா அப்படிங்கிற ஒரு பெயருக்கு இங்கே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்னது? ஹீ. அப்போனா இந்த ஹீயை தான் நம்ம ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ராஜாவை நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ அப்படிங்கிறத நம்ம ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? இப்போ செகண்ட்க்கு உங்கள் எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. பிரியா காலை உணவு சமைக்கிறாள். பிரியா குக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ இந்த சென்டென்ஸில் நவுன் பார்த்தீங்கன்னா பிரியா தான். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படியும் பேசலாம். சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஷீ குக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். அப்போனா இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஷீ தான் பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன். பிரியாவுக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்ன இங்கே இருக்குது? ஷீ. அப்போனா ஷீ தான் ப்ரோனவுன். இப்போ உங்களுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ரொம்ப ஈஸியாக புரியும். நானும் அருணும் பள்ளிக்கு போகிறோம். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா அருண் அண்ட் ஐ கோ டு ஸ்கூல். இதை நீங்கள் இப்படி பேசக்கூடாது. ஐ அண்ட் அருண் கோ டு ஸ்கூல் இப்படி பேசக்கூடாது. தேர்ட் பர்சனை நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பர்சனை நம்ம செகண்ட் பேசணும். இதுதான் அதோட ரூல். அருண் அண்ட் ஐ கோ டு ஸ்கூல். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படியும் பேசலாம். நாங்கள் பள்ளிக்கு போகிறோம். we go to school. we go to school. அப்போனா இந்த நானும் அருணும் எந்த ஒரு வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா நாங்கள், we. அப்போனா we தான் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். புரிஞ்சிருச்சா? த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை எந்த வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணுது? அவர்கள். அப்போனா தே தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்போ ஃபைனலாக ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். த டாக் இஸ் ஸ்லீப்பிங். டாக் தான் நவுன். இதை நம்ம எப்படியும் பேசலாம். அதாவது நாய் தூங்கி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நம்ம எப்படியும் பேசலாம் தமிழில். அது தூங்கி கொண்டு இருக்கிறது. இட் இஸ் ஸ்லீப்பிங். இங்கே த டாக் அப்படிங்கிற நவுனை எந்த வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா இட். இட் அப்படிங்கிறத நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே சப்ஜெக்ட் ப்ரோனவுனில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சா? இங்கே இருக்கிற ஏழையும் தான் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் நம்ம இதை சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்லியிருக்கோம்? ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்ட் பார்த்திங்கன்னா இந்த ஏழு தாங்க. ஓகே, இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆப்ஜெக்டாக மாறும்போது அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இங்கே ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆப்ஜெக்டாக மாறும்போது எப்படி மாறும் அப்படின்னா மீ. மீ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவோம். வி அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் நாங்கள். இது ஆப்ஜெக்டாக மாறும்போது எப்படி மாறும்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆஸ். ஆஸ் அப்படின்னா எங்களை அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் பாருங்கள், யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆப்ஜெக்டாக மாறினாலும் யூ தான் வரும். உன்னை, உங்களை அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் பாருங்கள், தே அப்படின்னா அவர்கள். ஆப்ஜெக்டாக மாறும்போது எப்படி மாறும்? தெம், அவர்களை. நெக்ஸ்ட் ஒன் ஹீ அப்படின்னா அவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்டாக மாறும்போது ஹிம் அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட் ஒன் ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அவள் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்டாக மாறும்போது ஹர், அவளை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இட் அப்படின்னா அது. இது சப்ஜெக்ட் ப்ரோனவுனில் இருக்குது. இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் போனாலும் இட் அப்படின்னு தான் போகும். அதனை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 5 days கிளாஸ்க்கான பிபிடி வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும் அப்படின்னா ஒரு 300 pages கிட்ட இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 50 rupees தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு வேண்டுமானால் மட்டும் இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 50 rupees பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே எதனாலும் பண்ணலாம். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 days கிளாஸ் போகும். உங்களுக்கு சனிக்கிழமை
உங்களுக்கு இந்த 5 days கிளாஸ்க்கான பிபிடியை நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பிரிண்ட் அவுட் கூட எடுத்து ஒரு புக்காக கூட மாற்றி உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துடலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 5th என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, ஒரு நவுனை விவரித்து காண்பிக்கக்கூடிய வேர்ட் தான் அட்ஜெக்டிவ். அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? இங்கே நான் தமிழில் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். என்னிடம் ஒரு பெரிய கார் இருக்கிறது. ஐ ஹாவ் அ பிக் கார். இப்போ இதில் நவுன் எது? கார். ஏன் அப்படின்னா கார் அப்படிங்கிறது ஒரு பொருள், அதுக்கு ஒரு பெயர் இருக்குது கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா இந்த காரை எந்த வேர்டு விவரித்து காமிக்கி இந்த கார் எப்படி இருக்குதா? பெரிய, பிக். அப்போனா பிக் அப்படிங்கிற இந்த வேர்ட் தான் அட்ஜெக்டிவ். ஈஸியாக புரிஞ்சிருச்சா? செகண்ட் பாருங்கள், அவள் சந்தோஷமான பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஷீ இஸ் ஹாப்பி கேர்ள். இப்போ இதில் நவுன் எது அப்படின்னா கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேர்ளை எந்த வார்த்தை விவரித்து காமிக்கி? ஹாப்பி. அப்போனா ஹாப்பி தான் அட்ஜெக்டிவ். தேர்ட் பாருங்கள், த ஸ்கை இஸ் ப்ளூ. நவுன் எது? ஸ்கை, வானம். ஏன்னா அதுக்கு ஒரு பெயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வானம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸில் எந்த வார்த்தை விவரித்து காமிக்கி? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டேங்க, ப்ளூ. அப்போனா ப்ளூ தான் அட்ஜெக்டிவ். உங்களுக்கு அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வர்ப். அட்வர்ப் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்பை விவரித்து காமிக்கிறது தான் அட்வர்ப். அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன சொன்னேன்? ஒரு சென்டென்ஸில் இருக்கிற நவுனை விவரித்து காமிக்கிறது அட்ஜெக்டிவ். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வேர்பை விவரித்து காமிக்கிறது அட்வர்ப். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மீனிங் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேர்டு வந்து ஒரு சென்டென்ஸில் வரும் வேர்புக்காக. அதை தான் நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். என்னால் நல்லா சமைக்க முடியும். ஐ கேன் குக் வெல். இப்போ இந்த சென்டென்ஸில் வேர்ப் எது? வேர்ப்னா என்னது? முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? 3rd பாயிண்டில் பார்த்தோம். வேர்ப்னா என்னது? நம்ம செய்யக்கூடிய செயல். இங்கே என்ன செயல் இருக்குது? சூப்பருங்க, சமைக்க, குக். இந்த குக் அப்படிங்கிற வேர்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரி இந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒன்று இருக்குதா? இருக்குது. நல்லா, வெல். அப்போனா இந்த வெல் அப்படிங்கிற வேர்டை தான் நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேர்பை விவரித்து காமிக்கிறது தான் அட்வர்ப். இப்போ செகண்ட் பாருங்களேன், ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். அவன் வேகமாக ஓடுகிறான். இந்த சென்டென்ஸில் வேர்ப் எது? ரன்ஸ். அவன் எப்படி ஓடுகிறான் அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? வேகமாக, ஃபாஸ்ட். அப்படின்னா ஃபாஸ்ட் தான் அட்வர்ப். இப்போ நம்ம 7th பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா 12 டென்சஸோட நேம்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு 12 டென்சஸோட நேம்ஸ் தெரியுது அப்படின்னா மறக்காமல் தெரிஞ்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் ஒன்லி 12 டென்சஸ்க்கான நேம்ஸை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். Present continuous tense, past continuous tense, future continuous tense. Present perfect tense, past perfect tense, future perfect tense. Present perfect continuous tense, past perfect continuous tense, future perfect continuous tense. இந்த 50 சென்டென்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க போது இதை நம்ம டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான். ஸோ இந்த 50 சென்டென்சஸுமே எல்லாருமே தயவு செய்து என் கூட சேர்ந்து பின்னாடி இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. யாரும் அமைதியாக இருக்காதீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா இந்த 50 சென்டென்ஸையும் கமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டு வரலாம். அகைன் நான் சொல்கிறேன், இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். பார்க்கலாமா? இன்று காலை, திஸ் மார்னிங், this morning, இன்று மாலை, this evening, this evening, இன்று இரவு, this night, this night. நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. இன்று இரவு அப்படின்னா tonight அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? tonight, to ஸ்பேஸ் விட்டு நைட் அப்படியும் நீங்கள் எழுதக்கூடாது. சேர்த்து தான் எழுதணும். பேசும்போது சேர்த்து தான் பேசணும். ஓகேங்களா? tonight. நெக்ஸ்ட் ஒன், நேற்று காலை, yesterday morning, yesterday morning. நேற்று மதியம், yesterday afternoon, yesterday afternoon. நேற்று மாலை அப்படின்னா yesterday evening, yesterday evening. நேற்று இரவு,
லாஸ்ட் நைட், லாஸ்ட் நைட், எஸ்டர்டே நைட் அப்படின்னு சொல்லாதீங்க, லாஸ்ட் நைட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? நாளை காலை, டுமாரோ மார்னிங், டுமாரோ மார்னிங். நாளை மதியம், டுமாரோ ஆஃப்டர்நூன், டுமாரோ ஆஃப்டர்நூன். நாளை மாலை, டுமாரோ ஈவினிங், டுமாரோ ஈவினிங். நாளை இரவு, டுமாரோ நைட், டுமாரோ நைட். நேற்று முன்தினம், இதை நம்ம பேச்சு வழக்கில் முந்தா நேற்று அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா டே பிஃபோர் எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே. நாளை மறுநாள், இதை நம்ம பேச்சு வழக்கில் நாளைக்கு கழிச்சு அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? டே ஆஃப்டர் டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ. போன வாரம் அப்படின்னா லாஸ்ட் வீக், லாஸ்ட் வீக். போன மாதம் அப்படின்னா லாஸ்ட் மந்த், லாஸ்ட் மந்த். போன வருஷம் லாஸ்ட் இயர், லாஸ்ட் இயர். அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் டே. அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் வீக். அடுத்த மாதம் நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் மந்த். அடுத்த வருடம் நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்றிலிருந்து. இது நம்ம பேச்சு வழக்கில் இன்னிலிருந்து அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பேசலாம்? இருந்து அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இன்று அப்படின்னா டுடே. எல்லாருமே சேர்ந்து பேசுங்க. ஃப்ரம் டுடே, இன்றிலிருந்து, ஃப்ரம் டுடே. நேற்றிலிருந்து, ஃப்ரம் எஸ்டர்டே, ஃப்ரம் எஸ்டர்டே. நாளையிலிருந்து, ஃப்ரம் டுமாரோ, ஃப்ரம் டுமாரோ. அடுத்த வாரத்திலிருந்து அப்படின்னா ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக், ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக். அடுத்த மாதத்திலிருந்து ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த், ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த வருடத்திலிருந்து ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர், ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர். போன தடவை, இதை நம்ம கடைசி தடவை அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? லாஸ்ட் டைம், லாஸ்ட் டைம். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை, இந்த தடவை. ரெண்டுமே ஒன்று தாங்க. இதை எப்படி சொல்லலாம்? திஸ் டைம், திஸ் டைம். அடுத்த முறை, அடுத்த தடவை. நெக்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட் டைம். இன்னொரு முறை, ஒன்ஸ் அகைன், ஒன்ஸ் அகைன். இதை நம்ம ஒன் மோர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் அகைன், ஒன் மோர். போத் ஆர் சேம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கடைசி தேதி. லாஸ்ட் டேட், லாஸ்ட் டேட். கடைசி நாள், லாஸ்ட் டே, லாஸ்ட் டே. கடைசி நிமிடம், லாஸ்ட் மினிட், லாஸ்ட் மினிட். அதிகாலை, ஏர்லி மார்னிங், ஏர்லி மார்னிங். நடுராத்திரி, மிட் நைட், மிட் நைட். மீண்டும், அகைன், அகைன். திடீரென்று, சடன்லி, சடன்லி. இப்போதான், ஜஸ்ட் நவ், ஜஸ்ட் நவ். நான் இப்போ தான் வந்தேன், ஐ கேம் ஜஸ்ட் நவ். நெக்ஸ்ட் ஒன் அன்று, அன்றைக்கு. இதெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா that day, that day. நெக்ஸ்ட் ஒன் அப்போது, அந்த தடவை, that time, that time. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒவ்வொரு நாள். நம்ம அந்த பேச்சுலக்கில் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரிடே, எவ்ரிடே. ஒவ்வொரு காலை, எவ்ரி மார்னிங், எவ்ரி மார்னிங். ஒவ்வொரு மதியம், எவ்ரி ஆஃப்டர்நூன், எவ்ரி ஆஃப்டர்நூன். ஒவ்வொரு மாலை, எவ்ரி ஈவினிங், எவ்ரி ஈவினிங். ஒவ்வொரு இரவு, எவ்ரி நைட், எவ்ரி நைட். ஒவ்வொரு வாரம், எவ்ரி வீக், எவ்ரி வீக். ஒவ்வொரு மாதம், எவ்ரி மந்த், எவ்ரி மந்த். ஒவ்வொரு வருடம், எவ்ரி இயர், எவ்ரி இயர். காலை வணக்கம், குட் மார்னிங், குட் மார்னிங். மாலை வணக்கம், குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்துருச்சு. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த 7 பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த பாயிண்ட்டை மட்டும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சராக காமெண்ட்டில் எல்லாருமே மறக்காமல் பண்ணுங்கள்.